பட் அந்த இதில் யூஸ் பண்ண அந்த ஃபொண்டுகள் இருக்குல்ல பில்டிங்கில் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு எல்லா இடத்தையும் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்தையும் இப்படி தான் இருக்கும் அந்த எழுத்துகள். நார்மலாக அந்த டைம் வரைக்கும் ஃபுல்லாக சரணி கேட்க இந்த இடமே அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அது தெரியுது எப்படி இருக்குன்றது. மற்ற முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். முதலாவது இதில் எம்ஜிஆர் சதுக்கம் இருக்கு பாருங்க, பேர் அடிச்சிருந்தது அந்த சைட்டில். ஆனால் இப்போ எல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு பாருங்க. ஏன்டா நிறைய கடையை பூட்டி இருக்கு, அதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. சாப்பிடவே காய்க்க கூடாது, பூ கடிக்கும். இப்படி இந்த கடையில் பாருங்க, இந்த அந்த காலத்து கடைகள், பழைய கடைகள், பழைய கதவு, பழைய கடை. இந்த ரோடு தான் நாக மோசமாக இருக்குது. ஏன் போட வச்சிருக்காங்கன்னா தெரியல. யாரும் பொறுப்பான அதிகாரிகளை பார்த்தா 70 போட்டான். ஓ அதான் 20 ஆண்டுனாலையும் செய்யலாம். பின்னுக்கு மக்கள் எல்லாம் கலந்துவிடும் போல கிடக்கு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்தாங்கண்டா யாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டித்துறை என்ற ஊர்லாம் நினைக்கிறோம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெல்வெட்டித்துறை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். வெல்வெட்டித்துறை என்றாலே நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு என்ன சிறப்புண்டு. வெல்வெட்டித்துறையில் இருக்கிற மெயினான இடங்களையும் பார்க்க போகிறோம். அதேமாதிரி வெல்வெட்டித்துறை டவுன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். மற்ற முக்கியமாக ஒரு சில ஒழுங்கைகளுக்கையும் போய் காட்டுவேன். ஏன்டா வெல்வெட்டித்துறைன்றது பெரிய ஒரு இடம், எல்லாத்தையும் முறை வீடியோவில் கவர் பண்ணலாகவே ஒரு குறிப்பிட்ட இடங்களை செலக்ட் பண்ணி அதை மட்டும் காட்டிக்கொள்வேன். ஃபியூச்சரில் வேணுமெண்டா மிச்ச இடங்களையும் வந்து அதில் கவர் பண்ணிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா தமிழ் சேனலுக்காரன் புதுசாக வந்திருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ உடுப்புடி ரோட்டால் வலிக்கிட்டோம், வெல்வெட்டித்துறை நோக்கி போய் கொண்டுருவோம். இதுவும் வெல்வெட்டித்துறை தான். போகிற இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடங்களை காட்டிக்கொள்கிறோம். போகிற பாதையிலேயே நம்ம சின்ன சின்ன கடையில், இந்த சைக்கிள் கடையில் எல்லாம் வரும். அதே மாதிரி இல்லை சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பட் ஆரம்பமே முதலாவது பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இல்லை இது வெல்வெட்டித்துறைக்கு தானே இந்த போர்டில் போட்டிருந்தோம் வெல்வெட்டி அண்டு கம்பன்செட்டி வீதி, பழைய போலீஸ் நிலைய வீதி. அதையா உடுப்புட்டி ரோட் வெல்வெட்டி என்று போட்டிருக்குது. அதேமாரி இல்லை சில கடைகள் வரும். அவங்களுக்கு எதுக்கு ஒரு குட்டி ஸ்கூலும் வருதுடா. இந்த இது என்ன பேர், வெல்வெட்டி விநாயகர் வித்யாலயம் ஒரு சின்ன ஸ்கூல் உண்டு. இந்த பிரைமரி மாதிரி உண்டு. இப்படி நேரம் போன உண்டு. அதுக்கு பொதுவாக வீடுகளும் கடைகளும் தான் அதிகமாக வரும். கொஞ்சம் தூரம் டவுன் வரும். அதே மாதிரி வடிவாக சுற்றி காட்டிக்கொள்கிறேன். அதேமாரி இதால் போனால் குருகேன் வீதி, நிறைய வீதிகள் வரும். ஆனால் வெல்வெட்டித்துறைன்றது ஒரு பெரிய ஒரு இடம், வட்டாரங்கள் அடிப்படையில் பெரிய ஒரு இடமே வரும். முக்கியமான குறிப்பிட்ட இடங்களை காட்டிக்கொள்கிறேன். எல்லா இடத்தையும் காட்டிடலாம். வீடியோ கொஞ்சம் லெந்தாக வரும் முன்னோடியா. இதில் என்ன எங்களோட சிவா ஸ்ரீ சிவா டூரிசம், ஸ்ரீ இஞ்ச சிவா அங்கே சேர்ந்து உறங்கிட்டீங்களா. கோசி ஆடேகம் மலிவு விற்பனை. பட் இதுலாம் சாப்பாடு கடையிலண்ணே கிட்ட வந்துட்டோம். அது டவுனுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு ஒரு பழைய வீடு வந்து பாருங்க. அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசல் அப்படியே ரோட்டோட வந்துருக்கும். அதேமாரி இந்த நிறைய வீடுகள் இதுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும். வெல்வெட்டித்துறை இருக்கிற அமிர்தம் சுவை விட்டு குடிக்க போறியா? அப்படியா குடிக்க போறியா? ஓகே. இந்த இதெல்லாம் பழைய காலத்து வீடு. இந்த பார்த்தியா, இந்த வீட்டுக்கு மேலே பூங்கொண்டு வச்சுக்கிறாங்க, மண் போட்டுட்டு. ஆடு மேலே சாப்பிடுறதுக்குள்ள பால் குடிக்குது சாயில். இது வித்தனை வீதி என்றதுக்கு குட்டி குட்டிலே நிறைய வரும் இதுகளுக்கு. அதே மாதிரி இதில் பரணோக்கு குடித்தாங்க. நிறைய கட்டிடம் எல்லாம் பழசாகவே இருக்கும். அங்கங்கே சில புது கட்டிடங்கள் காண இல்லாமல் ஒழிய மற்றபடி பெரும்பாலுமே அந்த பழமை மாறாமல் அதே மாதிரியே இருக்கும். இது சிவகாமி இரும்பகம் ஹார்ட்வேர். என்ன ஹார்ட்வேருக்கு தமிழ் இரும்பகம் இங்கே பார்த்து தான் தெரியுது. இல்லாட்டினா ஹார்ட்வேர்னு தான் சொல்லுவோம். இந்த இதில் உடுப்பு கடை இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ். யாழ்ப்பாணத்தில் இரும்பகம் இருக்குது, சில இடங்கள் இருக்கும். சீபெட் கொண்டு ஒரு குட்டி பெட்ரோல் செட் உண்டு. அதுவும் பழசு தானே, என்ன பழமையான ஒரு பெட்ரோல் செட். பட் இதுக்கு ஒரு குட்டி கோயில். அதேமாதிரி இந்த ஐயா கடைன்னு இருக்கு பாருங்க. கடைக்கு பேர் ஐயா கடைன்னுட்டு ஃபோன் நம்பர் போட்டுருக்குது. பட் அந்த இதில் யூஸ் பண்ண அந்த ஃபொண்டுகள் இருக்குல்ல பில்டிங்கில், அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு எல்லா இடத்தையும் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்தையும் இப்படி தான் இருக்கும் அந்த எழுத்துகள். வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம். இதுக்குள்ள போவோம், இடத்துக்கால போவோமா? இப்படி போட்டால் அப்படி வரும். இது சன சமூக நிலையம் வந்து போட்டிருக்கு. சன சமூக சேவா நிலையம். ஆனால் பஸ் ஸ்டாண்ட் தான்டா இல்லையே, கை காட்டணும் அதுக்கு எது. அதேமாதிரி இதுக்கு பிஓசி வரும். அப்படியே இந்த கடையில் பாருங்க, அந்த காலத்து கடைகள், பழைய கடைகள், இதுக்கெல்லாம் வீடுகள். மீன் சந்தை வீதி போய் பார்ப்பேன். டெல்டா சூப்பர் மார்க்கெட். இது ஒரு குட்டி வீதி. பெரும்பாலும் ரோட்டில் இப்படி தான் இருக்குமே வெள்ளாட்டுத்துறைக்கு. இந்த சப்ளைனு அப்படி குறுக்க வீதிகள் எல்லாம் அப்படியே நேரம் போனால் நல்ல வடிவான கடற்கரை, நல்ல நீல கலரில் இதாக நல்ல கிளீனாக இருக்குது பார்க்கவே. கூடுதலாக இந்த வீதியோரங்கள் இந்த மீன்பிடி தொழில்கள் அதிகமாக செய்வீங்க. பைக் முறுக்கவே இல்லை, இறக்கமே
நான் போக முறுக்கி அடிச்சோன்னு போகணும். இந்த கடை மீன் சந்தை, ஆட்டிறச்சி கடை, மாட்டிறச்சி கடை, மீன் சந்தை மாதிரி இருக்கிற ஒரு குட்டி கோயிலும் இருக்குது. அப்படியே இதில் பாத்ரூம் இருக்குடா, பப்ளிக் டாய்லெட் மாதிரி என்ன, பெண்கள் 2 போட்டு ஆண்கள் 2 போட்டு பல மீன் சந்தை. நான் இப்போ மத்தியானம் மீன் சந்தையில் கிளஞ்சிட்டுது. சீ ஃபுட் இதில் ஃபுல்லாக கிடக்கிற பாருங்க, நல்ல வடிவம். இந்தியா வருவாருங்க இதில். அங்கே கப்பல் தெரியுது பாதி, அங்கே வேறு இந்த அந்த வேறு 2 1 2 கப்பலோ அங்கே தூரத்தில் தெரியுதுண்ணே. 3 தெரியும், இல்லை 2 தான். அப்படியே அப்போ எங்கே போகணும்? கண்பார குறை வேண்டா. சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகம் இதுக்கே கொஞ்சம் பில்டிங்கள் வேறு. பட் இதுக்கு அந்த இது வருது இல்லை, பட்டத்திருவிழா இந்த இருக்குது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, அந்த ஒரேஞ்சு முள்ளையும் அடிச்சு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் போட்டுருக்கு சின்ன. இந்த ரகலை இரவெல்லாம் வாரினாங்க அப்போ அந்த பட்டத்திருவிழா நடக்கு. சாரி என்ன இந்திரவிழா நடக்கு. ஏன்னா பட்டத்திருவிழா பகல் நடக்கும். இந்த பழைய போட்டுன்னு இருக்கு இங்கே என்ன பிடிச்ச போட்டோ எல்லாத்தையும் சேர்த்தியானோ இதே என்று கிடக்கு. இதுக்கு சிறுவர் பூங்கா. அது எதுக்காக பட்டத்திருவிழா நடக்கிறது? என்ன பேர் இதுக்கு? உதயசூரிய உல்லாச கடற்கரை என்ன இந்த இதில் ஒரு வழி மாதிரி இதுக்காக பட்டத்திருவிழா நடக்கும். மாதிரி அந்த கோஷ்டியெல்லாம் நடக்கிற இல்லை தொங்கல் என்ன இந்த அதில் நார்மலாக அந்த டைம் வரைக்கும் ஃபுல்லாக சனி கேட்க இந்த இடமே அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ தான் அது தெரியுது எப்படி இருக்குன்னு. வெள்ளை அருண்முகு கப்பல் உடையவர் தேவஸ்தானம் ஒரு புள்ளியா கோயில் உண்டு. இது புள்ளியா கோயில். அப்படியே ஸ்பீட் பிரேக்கர். ஓகே அப்படியா கீழே அண்டர் கிரவுண்ட் ரைடரா உண்டை மட்டும் வைக்கல தானே. ஓ இந்த போஸ்டர் ஏற்றலாம். இதுக்கே நிறைய வீடுகள் பாருங்க. இது காணொண்டு போகுது எல்லாத்துக்குமே பாலம் ஒரு குட்டி குட்டி. இருபத்தி இந்த போய் என்ன ஃபுட்பால் இந்த இது நெட் ஏன் இதுக்கு வச்சிருக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்களாக்கும் என்ன அங்கே எடுத்து யூஸ் பண்ணுவாங்களாக்கும். அப்படியே போன உடனே தான் இதுகளுக்கு கூடுதலாக வீடுகள்லாம் போயிடும். திருப்பவும் மெயின் ரோட்டுக்கு வந்துடும் என்ன. இது கூட பேர் அந்த பழசு சின்ஸ் 1962 அந்த காலத்து ஃபோண்டுகள் அந்த எழுத்துகள் திருப்பவும் வந்துட்டா நான் இதால் சில இடங்கள் இருக்கு காட்டி. ஓ ஓகே என்ன இந்த டைம் நல்ல அமைதியாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ வெயில் நேரம் சரியா? இப்போ எத்தனை மணிடா? 3 மணி ஆச்சுண்ணே. இல்லை உச்சி வெயிலுங்க, சூரியன் பயங்கர வெயிலாக இருக்குது. அப்படியே போன கொண்டதுக்கு அந்த பழைய காலத்து வீடுகள் அது இப்போ ஜிஎஸ்டி தான் இருக்குது. அந்த நாங்கள் சாமியாரைக்கு ஒரு கதை வேறு முந்தி. ஓ அது இருக்க குட்டி குட்டி இதுகள் அங்கங்கே சில புது பில்டிங் இருக்குது இந்த இதே மாதிரி. மற்றபடி பெரும்பாலும் இந்த லைனுக்கு பாருங்க சகலதும் இந்த பழைய கட்டிடங்கள் தான். லேண்டோட பழைய வீடுகள் எஸ்கேப் மார்க்கண்டு எல்லாமே இதுதானே. அந்த பழைய கதவு கூட மாற்றல அப்படியே இருக்குது பழமையாது. அம்பாள் வெதுப்பகம் நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி அதுக்கு எல்பி ஃபினான்ஸும் வந்து கொடுது. 2 பேங்க் கண்டுட்டவன் பீப்புள்ஸும் பிஓசியும். ஓ அப்படியே திருப்பி இதுக்கு எல்லாம் பாருங்க இந்த கதவுகள் அந்த காலத்து. ஆனால் எல்லா கடையும் பூட்டி இருக்குன்றா அப்படி இருக்க மீன்ஸ் இதுதான் வந்தாங்க. நாங்கள் திருப்பவும் மங்காளி பக்கம் போகிறோம். போய் அங்காள இருக்கிற இடங்களையும் காட்டிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே நாங்கள் இதுக்கெல்லாம் போனாங்கள். பட் இதுக்கே ஒரு இடம் இருக்குது. அப்படியே நேராக போகிறோம் என்ன. இந்த இதுதான் உதயசூரியன். இது நிறைய மக்கள் இதுக்கு நடமாட்டம் குறைவாக இருக்குது. நினைக்கிறேன் வெயில் 2 விளையாட்டு என்னென்னு தெரியல. கடையில் நிறைய பூட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு வெட்டிங் ஹாலும் வருது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் வெட்டிங் ஹால். கோயிலும் முன்னுக்கு இருக்குண்ணே. இந்த இதுக்கே கோயில்கள் இருக்குது. இதுக்கு என்ன வழுக்கும் கோயில் அதுக்குள்ள அது சரி. இந்த இந்திரவிழா நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்ல வெல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றம் urban கவுன்சில். இப்படியே போனோம்டா எத்தனை சைக்கிள் நிற்கிற அதில் ஓம் போல டியூஷன் தான். எல்லாம் வெயிலுக்கு அணிக்குது காத்துறாங்க. கோயிலில் பின்பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் அந்த அந்த என்ன கொண்டிட் பைப்பில் போகிற லைட் எல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருங்க. என்ன என்ன நல்ல காலம் பொறிக்கும். அப்பா இந்த 2 பக்கம் புல்லு முளைச்சு இந்த வேலைப்பாடை பற்றி வேலைப்பாடு அந்த இதில் இது மடம் மாதிரி என்ன
இந்த பழைய காலத்து மடம் இந்த இதில் இருக்கலாம் என்னண்டு அப்படி இதில் போகலாம் அந்த அது வரைக்கும் போகலாம் நினைக்கிறேன். ஓ தலைவட்ட கோயிலுன்னு அப்போ நாங்கள் முந்தி வரைக்கும் ஒரு ஆள் சொல்லியிருந்தோம் ஊருக்கார ஒரு ஆள். ஆனால் வடிவா திருத்தி புதுசாக வச்சுருக்கிறேன் இதில் தேர்மூட்டி இருக்குது. நாங்கள் அங்கே போய்க்கொள்ளலாம். நான் இதுலேருந்து காட்டிக்கொள்கிறேன். பட் வீதியிலே நிறைய வீடுகள் வரும் என்ன கோயிலோடைய. திருமதி கூர் ரவிச்சந்திரன் பேர் போட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு ஒன்று பார்த்தி அந்த படகுன்ற இது போட்டு அந்த இதுலேயே வந்து என்ன அன்னபூர்ணி என்ன அன்னபூரணி என்ன கப்பல் அந்த அமெரிக்காவுக்கு ஓடினது. அதாவது இப்போ மரப்பலகைகளை செய்தான் என்ன இங்கேருந்து 1938 அந்த பீரியடில் ஓடினதான். அதிசக்தி கேள்வி பண்ணுறோம். இங்கே தான் வந்து நிற்கிறோம் டியூஷன். ஆதி என்ன ஓமாடாடி ஆதி ஓ அந்த காலத்துலேயே வாசிக்கிறாரு அதுதான். சரி என்ன இருக்கு ஷாப்பிங் சென்டரா? இந்த டிகே ஷாப்பிங் சென்டர் இருக்குது. அதே மாதிரி இதில் கழுகு வீட்டுக்கு முன்னுக்கே கழுகு சில மற்ற முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். முதலாவது இதில் எம்ஜிஆர் சதுக்கம் இருக்குது பாருங்க. தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான திரு எம்ஜி ராமச்சந்திரன் இந்த எம்ஜிஆர் சதுக்கம் ஒன்று இருக்குது. 1917 தொடக்கம் 1980 தோட்டம் மறைவு போட்டிருக்குது. அதேமாதிரி தான் வந்து சிலை அப்படி இதில் அந்த பழைய ஸ்டைல்லையே போட்டிருக்கு பாருங்கள். எம்ஜிஆர் சதுக்கம் உழைப்பே உயர்வு தரும் எம்ஜிஆர் நட்பணி மன்றம். அதில் ஒவ்வொரு வசனங்கள் எல்லாம் போட்டிருக்குது. அப்படி அங்கால காப்பர் ரோட் போட்டுட்டுனா எங்கேடா போகிறாடே விட்டுட்டு போகிறான். நல்ல வெக்க தானே ஏதாவது தண்ணியல் குடித்தாதான் சமாளிக்கலாம். அவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த உச்சி வெயில் உங்களை வீடியோவில் நோம்பலாக தெரியும். ஆனால் அடுக்கைக்கு வந்தது அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ மக்கள் நடமாட்டமே குறைவாக இருக்குது. வெயிலுக்கு பெருசாக இறங்க மாட்டாங்க. ஓகே நாங்கள் எம்ஜிஆர் சதுக்கத்தை பார்த்துட்டு அப்படியே முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இதான் வந்து ஆலடி வீதி. இதுக்கு இங்கே காப்பர் போட்டிருக்கும். இந்த பெரிய ஒரு மரம் நிற்குது. இதுக்கு என்ன ஸ்பெஷலுன்னா தலைவர் பிறந்த வீடு தான். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் முந்தி மதில் அந்த பேர் அடிச்சிருந்தது இந்த சைட்டில். ஆனால் இப்போ எல்லாம் பெயிண்ட் அடித்தாச்சு பாருங்க. ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து மறைச்சாச்சு. முன்னுக்கு அந்த இடிபாடு எல்லாம் இல்லையா கொஞ்சம் முன்னுக்கடு அதில் இடிபாடு அந்த மூளைக்கு அந்த கிணறு இருக்குது. இப்போவும் அந்த இடிபாடு அதில் கிடந்துச்சு அந்த வீட்டில் இடிபாடு. எல்லாம் போட்டாச்சு. யார் பொறுப்புன்னு தெரியல. ஆனால் அந்த இல்லை அந்த மதில் மட்டும் இருக்கு. ஆனால் அதில் பேர் அடிச்சிட்டாங்க. போமே இனி நேராக போவோம். கொஞ்சம் தூரம் போய் காட்டிட்டு இப்படியே இந்த ஆலடி வீதி இதுக்கு இருக்கிற இடங்களையும் காட்டிக்கொள்ளணும். இந்த இதுக்கே சில வீடுகள் வரும். அவங்கள எல்லாம் காட்டிட்டு போகிறேன். போகிற பாதையிலையும் கூட வீடுகள் மேபி வரலாம். இந்த இடத்த வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடு என்ன இதுகளுக்கு இடது பக்கம் திரும்பி ஒரு கடை வரும். ஆனால் அது பூட்டி இருக்கும். ஓ அதில் ஒரு இன்ட்ரோ எடுத்துனாங்க எல்லாம் வந்து இதில் ரெண்டு இந்த இதுகளுக்கேயும் போகலாம். மற்ற நோம்பல் அந்த இதுதான் கடை. இந்த இதில் இந்த இதை பாருங்கள். இந்த ரோட்டோடையே இருக்கும் பாருங்கள். எல்லாம் இந்த வீடு கடை எல்லாம் ஒரே கலரில் அடித்தேனே பர்பிள் கலரில் லைட் பர்பிள். அப்படியே போனோம்னா இருந்தால் ஏகப்பட்ட வீடுகள் வரும் இதுகளுக்கு. அதேமாதிரி குட்டி குட்டி காணியை தங்களோட வீடு காணிகளுக்கே சின்ன சின்ன தோட்டம் செய்யணும். இந்த புகையில தோட்டங்கள் அதெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே வீடுகள்லாம் என்ன தொடர்ந்து இந்த லேன் இதுக்கு ஒரு வீடு மேலே மாடி கட்டு போட்டு இருக்குது. அப்படி நேர ஒரு நல்ல வடிவான வீடு கட்டி கொண்டு இருந்தேன். மேலையா ஓமாடா இப்போ சீசன் இல்லை. இனி அடிக்கடி வீட்டை புட்டும் மாம்பழம் தான். புட்டும் விளாட் மாம்பழமும் புட்டும் கருத்த குடும்ப மாம்பழம். பிலாப்பழங்களோட லைட்டாக காய்க்க தொடங்கிட்டு. ஓ நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு வீட்டு பக்கம் வந்து வாங்க தயவு செய்து. இந்த இதுக்கு வேலை போவோம். அப்படியே வலது பக்கம் கொஞ்சம் திரும்பவும் வயலுகள் வருமாங்க. இந்த அதுக்கு ஒரு வீடு கட்டு பண்ணுறோம். நல்ல வடிவான வீடு. பட் அதுக்கே ஒரு தொங்கலில் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. இந்த மைக்கை கலட்டணும். வேறு என்ன நான் வைடாங்கில் விட்டு எடுக்க இதில் இருக்கிற மேலே ஒரு மைக்கொழி இருக்குது. அதுண்ட பஞ்சு தெரியுது. அடுத்தாச்சு 2 மைக்கொழி கதை கொண்டு
தண்ணி வருது எங்கடா வீட்டுக்கு இருந்து அதான் அது இதுக்கெல்லாம் கூடுதலாக அந்த புகையில தோட்டங்களான்னு இருந்தா அது சுருட்டண்ணே சுருட்டு செய்கிறது இதுக்கு அந்த நிறைய இங்கே இதுக்கு ஒரு தோட்டம் இருக்குது பாருங்க இதுக்கு வீடுகளும் கட்டப்படும் இதுக்கு கூடுதலாக அந்த புது வீடுகள் கட்டப்பட்டுருக்கு இந்த ஆலடி இல்லைன்ல தொடர்ந்து தொங்கலுக்கு வேறைக்க அதுக்கு தொங்கல் ஒரு மாளிகை கட்டப்படுது அது எந்த பெட்டிக்கு ஒரு வீடு உண்டியா அப்போ புரள்றியல அப்போ அதுதான் இந்த என்ன இதுக்கு அந்த குட்டி குட்டி வீட்டுக்கு பின்னிக்கு இருக்கிற காணிக்கு தோட்டங்கள் மாதிரி செய்து கொண்டிருக்கேன் அந்த வயல் பிரதேசம் மாதிரி இல்லாமல் காய போட்டாச்சு டேய் சுருட்டி வேக்கவே அப்போ நீ சொன்ன இந்த வீட்டை பார்த்தீங்களா இந்த டெம்பர்ட் கிளாஸ் அடிச்சு நல்லா இருக்கு பார்க்கவே கட்டப்படி இருக்குன்னு இந்த வடிவான ஒரு வீடு நல்ல இதை லைட்டிங்க்கு நல்லா இருக்கும் பக்கத்துலேயே புகையில தோட்டம் புகையில போனவன் முறை யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் இந்த புகையிலைக்கு பஞ்சம் இல்லை போல வேலக்காடு பொக்கனை வீதி என்னண்டு பொக்கனை கிணறு இல்லை இதுக்கு கொஞ்சம் ஆழமான தோட்டம் இருக்குதா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இதுக்கு புகையில இப்போ இதுக்கு விதைச்சிருக்கு என்ன அங்காளி பக்கம் எல்லாம் வைக்கிறேன் வளர்ந்துட்டு பட் இதுக்கு வீட்டோடைய ஒரு கடையல் இதுக்கு கூடுதலாக தோட்டங்களான் இருக்கும் இந்த இதுக்கு பழைய காலத்து வீடு இந்த வேறுங்க அப்படியே ரோட்டோடையே அதுன்ற வாசல் ஓ மறுபடியே வடியா இருக்குல்ல அதுதான் வடியா படந்து இருக்குது நல்ல கூலாக இருக்குது இதில் அந்த வெயில் பெருசாக நேரடியாக படாத படிக்க ரோட்டில் பட் இதுக்கு பழைய வீடுகள் பாருங்க இல்லை விட்டிப்பட்ட நிலையில் இருக்கு பாருங்க நல்ல கண்டிஷன்ஸ் வீடு ஆனால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா சம்டைம் யுத்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களால் ஆமின்ற கட்டுப்பாடு இப்போ நாங்கள் வந்தது நெற்குழு வீதியோ ஒன்று கிடந்துச்சு இங்கெல்லாம் மிலிட்ரி பேசுனே இராணுவத்தின் கட்டுப்பாடு இதுக்கே ஒரு இடம் கிடக்கு விளையாட்டுத்துறைக்கு இராணுவத்தின் இது உங்களை இதெல்லாம் காப்பெட் போட்டிருக்கு இந்த கிட்டாடிலாம் போட்டிருக்கீங்க இந்த இயந்திரங்கள்லாம் நிற்குது ரோலர்கள் ஃபுல்லாக நீ ஆமி தானே ஆமி தானா ஆமி தான் இந்தியாவில் பழைய வீடுகள் கைவிட்ட வீடுகள் இந்தா இதெல்லாம் கைவிட்ட நிலையில இருக்கு பாருங்க இந்த விடுவிச்ச காணிகள் மாதிரியே டேங்குகள் நான் அடிச்சு விட்டு நல்ல கண்டிஷனாக இருந்த வீடு ஆனால் இடிபட்டு அதுதான் காங்கேஸ் துறையோ இப்போ அப்படியே அது மேசன்லேயும் இருக்குல்லோடா மேசன் கலவையல் உதாரணத்துக்கு சிலர் இருக்கிறாங்க கண்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க அடிக்கிற மண்ணை கூட போட்டு அடித்து போட்டு அதுதான் லோக்கல் ஜீமந்தம் எடுத்து இருக்க நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க அந்த தென்னை மரங்க அந்த காளி சைட்டுகள் மாதிரி மட்டக்களப்பு சைட் மாதிரி நல்லா இருக்கு விடையில அதுண்ணே அதுதான் நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்க கடற்கரையோட அப்படி இதுக்கெல்லாம் புது வீடு இதுக்கே ஒரு புது வீடு வருது இந்த நல்ல வடிவான ஒரு வீடு உண்டு அப்படியே இஞ்சாலி பக்கம் ஒரு வீடு ஒரு அளவான கணக்கான மாடி வீடு உண்டு இதுக்கு கூடுதலாக இந்த புது வீடுகள் என்ன அப்படியே நேராக போனோம்னா இதுக்கு இன்னும் ஒரு வீடு மாடி வீடு இந்த காப்பேட் ரோட் மாடி வீடு இருக்கணுன்னா காப்பேட் ரோடு என்ன இந்த நல்ல செந்தளிச்ச இடம் போல் வில்லேஜ் ஹோட்டல் இருக்குது இல்லை இந்தியன் ஓ இதெல்ல நாங்கள் இப்போ போன ஒரு வரைக்கும் இல்லை இந்த வில்லேஜ் ஹோட்டல் இருக்குது அதுதான் அப்படியே இந்த நிறைய கடையில் இந்த பழைய மாதிரியே அந்த எழுத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் என்ன இந்த இதில் எழுதி பழைய ஸ்டைலில் அப்படியே இருக்குது அதேமாதிரி இதுக்கே சில வீடுகள் வேறு இந்த இதுக்கே வடிவாக இருக்கா யூட்டர்ன் எடுப்போம் அப்படியே இதில் ஐயோ ஓகே இந்த இதுலேயும் ஒரு மாடி வீடு இது கொஞ்சம் செந்தளிச்ச இடம் என்ன ஆனால் ஆக்களை தானே காண கிடைக்குது இல்லை எல்லா வீடும் போட்டு தான் கிடக்குது இந்த கிணத்து கடை அந்த கப்பி வச்சதுக்கு மேலே ஓடு போட்டுருக்கு அந்த ஓடு மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் வெட்டி பார்க்க கூடாது இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரையோட சாடிக்குள்ள பூங்கொண்டு வச்சிருக்கு கோல்டன் சாடி மாதிரி அப்படியே வந்துட்டேன் டெஞ்சாலையும் சில இடங்கள் காட்டில் காட்டிக்கொள்ளணும் இதுக்கு எல்லாம் மாடி வீடுகள்லாம் இந்த ரோட்டில் தொண்டமனாறு வீதி ஏன்னா
அது இப்படியே இங்கே சிதம்பர கல்லூரிட்டு விளையாட்டு மைதானம் கிரவுண்ட் என்ன இது அந்த ஸ்கூல் என்ன முதல் வீடியோ எடுத்து போட்டு இந்த முன்னுக்கு ஸ்கூல் என்ன ஸ்கூல் கொஞ்சம் பெரிய ஸ்கூல் மாதிரி தானே கல்வியே கான் ஒரு ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு கோயிலும் கொண்டு வருது இங்கே ஒரு கோயில் திருவிழா நடக்குது போல என்ன லைட் இல்லாமல் கட்டி இருக்குது அப்படி இந்த கொட்டில் பார்த்தியே வேஞ்சு அது என்னதுக்காக அது வாசலுக்கு இல்லாட்டி அதுக்கு மாட்டு தொழுவம் மாதிரியோ ஓ இப்போ சோலர்லாம் போடுறது உனக்கு இந்த இல்லை சோலர் போட்டுருக்குது நல்லா இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் போடலாம் அந்த வெயில் நேரடியாக படாது இல்லை ஓட்டில் மற்றது இந்த டைமில் நல்ல உழைப்பு இல்லை வெயிலுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரும் அதுக்கு பழைய காலத்துக்கு ஏன்டா நிறைய கடைகள் பூட்டி இருக்கு அதான் எனக்கு டவுட்டாக இருக்கு டேத்து ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை மத்தியானம் இல்லை நிறைய கடையில் இல்லையே நினைக்கிறேன்டா இந்த கைவிட்டு நிலையில் நிற்குதோ தெரியா நிறைய பார்த்துனே எக்கச்சக்க ஒரு 90% கடை பூட்டி தான் கிடந்தது இதுக்கு ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டப்படுது நிரோ பெயிண்டிங் ஏதோ ஒரு பெரிய ஒரு வீடு கீழே கடை இருக்குது அப்படியே வந்தவொன்னா மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டோம் இது அந்த விழுது இல்லை அதோட விழுது அந்த அதோட வருது சின்ன விழுது ஒன்று இந்த இந்திர விழாவுக்கோ எல்லாம் இந்த இதில் லைட் எல்லாம் போட்டு சோடிச்சிருக்கு எம்ஜிஆர் சதுக்கம் நாங்கள் அப்படியே திருப்பம் டவுனுக்கு போவோமே ஓகே நாங்கள் இந்த ஒருங்கேயும் போயிடணும் உங்களை போய் காட்டிக்கொள்கிறேன் இதுக்கு பாருங்க கடையில் திறந்துருக்கு இதுக்கு திறந்துருக்கு கேட்டுட்டு போலேண்ணே இந்த ரொனால்டோ என்ன இதுக்கு அந்த வீடுகளை பாருங்க எல்லாமே நெருக்கமாக இருக்குங்க இந்தியா மாதிரி பள்ளம் அப்படியே கடற்கரை போதில்ல அதுதான் மழை காலங்கள்லாம் நல்ல வெள்ளம் நிற்கும் போல அதுதான் இப்படி ஏகப்பட்ட ரோடு அந்த மெயின் ரோட்டுக்குள்ளேயே வருமேண்ணே எக்கச்சக்கம் சந்துக்கு சந்து வந்து கொண்டு இருக்கும் ஆனால் நாங்கள் இதில் ஒரு சில வீதிகள் காட்டுறோம் எல்லாமே காட்டல கொஞ்சம் டைம்ல இருந்து ஆகிட்டு அப்படியா ஐயோ ஐயோ இடிவிட போதும் இந்த சில இடங்கள் சீமந்த் ரோட் போட்டிருக்குது சில இடங்கள் ரோட்டே இல்லை பெருசா இதுக்கு ஒரு விளையாட்டு கிரவுண்ட் மாதிரி கோர்ட் மாதிரி ஒன்று இருக்கு உத்திரையும் காணையிலேன்ட்டா அக்கா இந்த கேர்னர் சைட்டுக்கு வந்த மாதிரி இருக்கேன் இதுக்கு குதிரையோ வெயிலுக்கு என்னன்னு தெரியல அங்க வேற கோபுர கழுத நிக்குது இதடா நட்டியடா நட்டி ஓ ஓ ஓ நைன் நரியும் உங்க பாத்திய இது அந்த இந்த லியோ படத்துல வந்துச்சு சுப்பிரமணி உண்மையா எனக்கு சுப்பிரமணி பேரா இருக்கணும் பின்னுக்கு வந்துடும் இது பழைய ஜீப் போலையா ஆடா நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஐயா கடைக்கு மீண்டும் வந்துட்டோம் இதுலேருந்து தொடங்கினாங்க அப்படியே இந்தியாவில் வந்தவன்டா இதையும் காட்டியிருப்பேன் முதல்ல வெல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றம் இப்போ இந்தியாவில் இருப்பாங்க மேலே இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு உங்களை காட்டிக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் வலது பக்கம் வேணா இந்தியாவிலாம் காட்டியாச்சு இப்படி நாங்கள் வலது பக்கம் திரும்ப போகிறோம் இதுதான் வந்து வெல்வெட்டுத்துறை டவுன்னு சொல்லலாம் வேணா நகரப்புறம் இந்த இப்படி வீட்டியே வருது இதில் ஒரு மாதிரி ஃபோன் ஷாப்புகள் ஃபோட்டோ காப்பி கடைகள் துணிக்கடைகள் உடுப்பு கடைகள் அண்ட் சில கடைகள் வரும் ஃபேன்சி கடைகள் பலசரக்கு கடைகள் சூப்பர் மார்க்கெட்ஸ் மல்டி மார்க்கெட் அதுதான் அதுதான் இந்த இது புனித செபாஸ்தியர் எங்களுக்கு வேண்டிக்குள் ஒரு சர்ச் உண்டானே அதே மாதிரி இந்த இதுகளுக்கு தொடர்ந்து கடைகள் வரும் மேலே ஒரு இருக்கிறார் பயந்துட்டே இல்லை அதுதான் இந்த அப்படி இந்த கடையில் பாருங்க இந்த அந்த காலத்து கடைகள் பழைய கதவு பழைய கடை பின்னுக்கு புதுசாக கட்டப்படுது உத்தேச போலீஸ் கட்டிடம் ப்ரொப்போஸ் போலீஸ் பில்டிங் இதுக்கு ஒரு லங்கா ஃபுட் சிட்டின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வருதுண்ணே ஆமாம் ரோட்டெல்லாம் சரியில்லை வேறு இந்த கீழே காப்பர் ரோட் போட வரும் போட்டால் தான் இது சரி ரோட்டே இல்லை கொண்டல் கட்டை வீதி இப்படி குட்டி குட்டி லேனுகள் நிறைய வரும் பட் இதுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று வருது என்னண்டு பள்ளிக்கூடம் உண்டோ அப்படியே நேராக போனோம்னா இதுக்கு குட்டி குட்டி வீடுகள் கடை எல்லாமே நெருக்கமாக வருதுண்ணே
இந்த மதிலே தேவையில்லை ஏன்டா வாசல் வந்து ரோட்டுக்கு வந்துடுது அதனால் இந்த வாசல் எல்லாமே நேரடியாக ரோட்டில் இருக்கும் இதில் ஒரு டயர் கடை இதுக்கு அந்த எள்ளுப்பாக விற்கிற இடங்கள் இருக்குது அதேமாதிரி இதில் சாப்பாடு கடைகள் என்ன வாசம் ஏதோ ஒரு வாசம் அப்படி இஞ்சி இதுல இல்லை அந்தவா அந்த என்ன தோசை சுட்டு விற்கிறவா ஓ என்ன இந்திரவளாக்கு அந்த இதில் இருந்து நடந்து போகிறாங்களே இதில் இதுக்கு வண்டில்கள் நிற்கிறது அந்த வண்டில் சுண்டல் கடையில் எல்லாம் நிற்கிறது டோனட்ஸ் அது வேறு இது வேறு என்ன பழைய வீடு அந்த இப்படி தான் இந்தியாவில் வீடுகள் இருக்கும் இந்த இப்படி ரோட்டு கறியோட என்னடா காய் கிறுக்குன்னு பார்த்தா லோ பேட்டரி காட்டுது மணிக்கூடு காடை வலிக்கிறா கிறுக்குன்னு நிற்குது இந்த இது சோலார் போட்டிருக்கு அதுதான் இந்த கடை வாடகைக்கு விடப்படும் அதுதான் அப்படியே போகிற இடங்களை நம்மளாக காட்டிக்கொள்ளும் இதுக்கு கூடுதலாக வீடுகள் வரும் பட் இதுக்கு வாசிக்க சாலையம் கொண்டு வருது தானே சனசம் இல்லையே கொண்டு அப்படியே நம்மளாக காட்டிக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே அம்பிகை ஸ்டோர்ஸ் ஒரு பலசரக்கு கடை எவ்வளவு கோழிக்கொத்தோ இந்த பழைய காலத்து வீடு தான் இதுலேயே கொண்டு வருது அந்த காலத்து வீடு பழமை மாறாமல் இருக்குது பாருங்க எல்லாம் இதுக்கே ஒரு கோயில்கள் இருக்கிற இதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பேமெண்ட்டுகள் போட்டு விற்பாங்க இது என்ன பில்டிங்கடா இது தெரியாதானே சுற்றி அப்படியே இருக்குது ஜன்னல் மாதிரி கணபதி மின் அமைப்பாளர்கள் கோயில்கள் வருது அதே மாதிரி இதுக்கே ஒரு ஸ்கூல் ஒன்று வரும் அப்போ அதுதான் கணபதி மகால் இது பாலர் பாடசாலை ஆனால் அந்த ஸ்கூலுன்ற இதை பாருங்க நல்ல வடிவா திருத்தி பூங்கொண்டு எல்லாம் வச்சு கிடக்குறாடி ஸ்கூலுக்கு சொன்னோ அது பெரிய ஸ்கூல் ஓ மாடி எல்லாம் இருக்கு ஆனால் பாலர் பாடசாலை பட் இதுக்கு பெரிய ஒரு வீடு உண்டு இது ஒரு கோயில் என்ன மரமடா இது அசோகா நல்ல வடிவா வச்சிருக்கேன் சைட்டுக்கு அசோகா பழைய கோயில் என்ன பழமையான ஒரு கோயில் இதுக்கே கணபதி பாலர் பாடசாலை வல்வெடுத்துறை இந்த இதுக்கே ஒன்று இருக்குடா பழைய பில்டிங் ஒன்று இந்த இதுக்கெல்லாம் பழைய காலத்து அந்த மடத்தடி இளைஞ்ச வேறுங்க இன்னும் பிடிக்காம இருக்கு அப்படியே பிள்ளையார் கோயில் என்ன இது எங்க அப்படியா அப்படின்னா பட்டம்டா பட்டம் என்ன பட்டம் ஓ பட்டம் பட்டம் இது ஓ ஓ ஓ அப்படியே போனோம்ட்டா கடற்கரை வந்துடும் அங்கே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கும் இதில் பட் இது கணபதி படிப்பகம் இருக்கு ஆனால் அது இப்போ வாசிய சாலையாக மாற்றியாச்சு அடே ஓம்படா வாசிய சாலைன்றதை விட்டுட்டு படிப்பகம் உண்டு வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயம் இருக்குது அப்படியே போனோம்னா ரோட்டு தான் சரியில்லை கொஞ்சம் வீடியோ ஷேக்கிங் லைட்டாக ஒரு ஷேக்கிங் தெரியும் ஓ பட் இந்த ஸ்கூலுக்கு தான் கிரவுண்டா என்ன என்ன அந்த போன வர வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு ஆக்கலன்ட்டு இதுக்கு இந்த நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க இதுக்கு அங்கே நீல கடற்கரை கப்பல் மாதிரி தான் கிடக்கு தீவாக இருக்குது பிளே கிரவுண்டு இந்த வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயம் பிளே கிரவுண்ட் ஒன்று போட்டிருக்குது வெள்ளை இது அந்த ஊரணி சிறுவர் இடுகாடு சின்ன பிள்ளைகளுக்குரிய சுடுகாடு ஒன்று இருக்குது இந்த நல்ல ஒரு வியூ இருக்குது பாருங்க இதில் நல்லா இருக்குது பார்க்கவே அப்படியே போனவொண்டா அதில் பழைய பெட்ரோல் செட் ஒன்று வரும் ஆஸ்பத்திரியா ஓகே இஞ்சால ஆக மோசம் ரோட்டுன்னு போட்டுட்டு இடையில விட்டுட்டாங்க அதுதான் இடையில பட்ஜெட் பிரச்சனை என்ன தெரியல இனி திருப்பி போடணும் அவ்வளோ காசும் முதல் போட்டது ஐயோ ஓ அதுதான் இந்த ரோடு தான் ஆக மோசமாக இருக்குது ஏன் போட வச்சுருக்காங்கன்னு தெரியல யாரும் பொறுப்பான அதிகாரிகளை பார்த்தா பொறுப்பாக போடணும் இந்த ரோட்டை இந்த கட்டாயம் தேவைப்படும் இந்த இதுகளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் வெல்வெட்டித்துறை நெடிய காடு இளைஞர் விளையாட்டுக் கழகம் இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கட்டாயம் இந்த ஆம்புலன்ஸ் போய் வர்றது கொஞ்சம் இதுகளை போட்டால் தான் இது ஓகேயா இருக்கும் ஓ அதுதான் இந்த பிரதேச வைத்தியசாலை வெல்வெட்டித்துறை உங்களுக்கு இந்த சிலையும் கொண்டு வச்சுருக்குது இந்த அங்கே கொஞ்சம் பரவாயில்லைண்ணா ரோட் ஓரளவு சொட்டு இதெல்லாம் அந்த கடற்கரை புறங்கள்
இது ஒரு மண்டபம் மாதிரி என்ன கடற்கரையோட அதுதான் மாடி வீடு. இப்படியே கொஞ்சம் தூரம் போக அடுத்த ஊர் வந்துடுமே. ஐயா நிற்கிறேன் இந்த நம்மளை இதுலையும் காட்டிட்டு போகிறேன். குட்டி குட்டி கடைகள் வீடுகள் இங்கே பெருசாண்ட அந்த கடையில் இனி அந்த கரைவாடு போடுற இடங்கள்லாம் இருப்பேன் கூடுதல் அந்த கரையோரங்களில் இந்த இஞ்சாலையெல்லாம் வீடுகள் வரும். அப்படியே இஞ்சாலி சைடு அந்த கரைவாடு காய போடுற மாதிரி மீன்பிடி தொழில்களுக்கான படகுகள் எல்லாமே இருக்கும். சிடி பஸ் ஓடுதோட அதுக்குல்ல. ஓ வேணா அப்போ இந்த பஸ் இதெல்லாம் வந்து போகுது. அது ஷோர்ட் லைன் ஆகும் உள்ளுக்கு. இதுக்கெல்லாம் போய் வருதுண்ணே பார்ப்போம் கிட்ட. இது 51டா 51. ஓ பத்துத்துறை அங்கே யாழ்ப்பாணம் தான் இதெல்லாம் போகுது 51. அப்படியே போனோம்டா இங்கே இதுக்கு எல்லாம் வீடுகள் இடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த படகுகள் இந்த கடல் தொழிலான் விலையெல்லாம் பின்னிக்கு வந்துருக்கணும். பெரிய பெரிய கல்லெல்லாம் கிடக்குறா. ஒரு தரம் இல்லையாப்பா ரோட்டில் இந்த வெயிலுக்கு. இதுக்கு ஒரு பில்டிங் கட்டணும்னா இதுதான் சிக்கல. அந்த இவ்வளோ அத்திவரத்தில் இவ்வளோ உயர்த்தி இருக்குது. அப்பெல்லாம் காசை கொண்டு போயிடும். அதானோ பள்ளம் இல்லை மற்ற இதுதான் இந்த வியூ உண்மையாக நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த கல் நல்லா இருக்குண்ணே. அதுதான் நல்ல பள்ளத்தில் இருக்குண்ணே காடல் கீழே அடியில் வேறுங்க ஆழம். இவ்வளோ பள்ளம் உண்டு வேறுங்க ரோட்ல இருந்து. அதுதான் இவ்வளோ தூரத்தில் போகுதுவாங்க. அது ஒரு போட் ஒன்று வச்சு கல் மூடி இருக்கு. அப்படியே நிற்குதோ அது தீவில்ல. நீங்க பார்க் பண்ணிட்டானோ நங்குரத்தை போட்டானோ ஒரு இடையில. அப்படியே காப்பாற்றி கொண்டு நிற்கிறாங்களோட நடுக்கடையில் சிக்கி ஜாகிரதைக்கு இருப்பான். அப்பா என்னண்டு 70 போட்டான். ஓ அதான் 20 ஆண்டுனாலையும் செய்யலாம். பின்னுக்கு மக்கள் எல்லாம் கலந்துவிடும் போல கிடக்கு. நம்ம பிள்ளைட்டு ஒரு கோணைக்கு போயிடும் பார்த்துட்டு. அதான் சாமாங்களேண்ணே. அதான் பின்பக்கமா வீடியோ பிடிச்சி வச்சுக்க விழுந்தா பின்னுக்கு தெரியுமே இல்லை. அதான் மற்றது கஷ்டப்பட்டு இந்த வெயிலுக்கு வீடியோ எடுக்கிறோம். மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்களும் இப்படி வெயிலுக்கு போய் இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிதானே? அது என்ன கிடைச்சது. அதுதான் அதான் பின்னேரம் சில வரைக்கும் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம்னா நேரம் சிக்கலாக போயிடும், இருட்டிடும். அதால் அதுதான் விடிய 9:30 வெயில் வந்துடும். அப்படி வெயிலாக இருக்கும், பயங்கர வெயிலாக இருக்கும். நான் 4:30 கிளம்பிட்டு திருப்பி ஒரு 5:30 படுத்துடுவேன். ஓ திருப்பி 6:30 கிளம்பிட்டு 7:30 படுத்துடுவேன். அப்படியோ சுனூஸ் பண்ணிட்டு படுக்கிறது. அப்படியா? ஆனா அது நல்லா இருக்கும் இல்ல இந்த சுனூஸ் பண்ணி போட்டு படுக்கைங்க திருப்தியா இருக்கும். அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து எக்ஸாம் டைம் எழும்புவோமே. எக்ஸாம் இருக்குதான் ஒரு அரை மத்தியம் படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. நல்ல காலத்துக்கு இது காப்பேட் போட்டு கிடக்கு. அப்பா விளாண்டு இந்த குடுங்கி வந்தது. எப்படி வட்டி? சரியா அப்படியே இதில் ஒரு கோயில் வருது. பழைய காலத்து அந்த காலத்து கோயில். பழைய காலத்து அந்த காலத்து கோயில். தாமரை குளம்டா. அடே குளிக்க போறியோ? அவ்வளோதான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஓ நீ போட்டுடுவா. நான் இன்னும் ஒரு வீடியோ எடுக்க ரெடியாக இருப்பேன். சங்கரின் இறுதி நிமிடங்கள் பார்க்க வரங்களா? ஓ அடர்த்தியா வச்சிருக்கேண்ணே. இந்த இது கோயில் இடிச்சுக்கிறாங்களா? திருத்த போய் நம்மள பழைய கோயில் அந்த குளத்து கோயில். வேறு இதுக்கு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி இருக்குதா? பழைய இது கொட்டகை மாதிரி எல்லாம் போட்டு பழைய காலத்து இடங்கள். ஓ ஓ வெளிநாட்டில் இருந்து ஸ்கூல்கள் கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அது மட்டும் பழைய கட்டடமாக இருக்குது. அதுக்கும் காசு வருது இல்லை? அதுக்கு வராது.
பார்க்குற கொமெண்ட்ஸில் பதில் சொல்லுவோம். நாங்கள் இதெல்லாம் கதைக்க போன சிக்கல நாங்கள் கேள்வி யாரும் பர்சனலாக பாதிக்கப்பட்டாக்கள் கதைங்க இதில் கேட்டுறேன் நாங்கள் கேள்வி. அதுதான் அபிவிருத்தி நடக்க வேண்டிய நிறைய விஷயம் நடக்காம இருக்கு. அதுதான் உண்டு. அவசியம் நடந்தா நடக்கும். அதுதான் ஆக்களே இல்லையேண்டா. போய் கூட ஒரு 2 நாள் போடுவேன். ஆளே இல்லை. போனது 3 ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இப்போ சன அடர்த்தி குறைஞ்சிருக்குமுண்டோ வெல்வெட்டு துறைக்கு. பழைய மாதிரி யார்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம். ஏட்டா நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இல்லை. கோயில் ஒன்று பெயிண்ட் அடித்து திருத்தி இருக்குது. அப்படியே போனோம்டா என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. 2 சைடும் வெறுங்காணி எல்லாம் நம்மளா காட்டிட்டு போகிறோம். இந்த இதுக்கெல்லாம் பழைய கைவிட்ட வீடுகள் இந்த யுத்த காலங்களை விட்டு போன வீடுகளாக இருக்குமேண்ணா. அப்போ ஓகே நாங்கள் சரியாக பசிச்சுது இன்னும் சாப்பிடல மத்தியானம். அதுதான் ஏற்கனவே இந்த கடை போட்டுனாங்க. நல்ல ஃபேமஸான கோழி கொத்து மாட்டை கொத்துலாம் இருக்கும். அங்கேயே வந்து சாப்பிட போகிறோம் திருப்பம். அங்கே கொத்து போட்டு வந்துருக்குறார். சிக்கன் அது பீஃப். அம்மா வேறு நான் பீஃப் எடுக்கல. நீ டேஸ்ட் பார்க்கல? இல்ல நான் ஒரு டேஸ்ட் பார்த்தேடா. விளங்கல சத்தியம் பண்ணுவா. எனக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்குது. அங்க எங்க சொன்னா அது அப்ப இல்லோட அந்த இப்ப இல்ல அது நான் பாக்கல கம்பெனி ரொம்ப ஏற்கனவே வீடியோ தனி வீடியோ போட்டுனாங்க தான். பசி கொடுமையில இருந்தாங்க நான் அப்படி வாடெல்லாம் காய்ச்சி ஒன்று இருந்தனே திடீர்னு அமைதியா இல்லை நான் கொத்து சாப்பிட்டோம். அது சாப்பிடவே காய்க்க கூடாது, போ கடிக்கும். நல்ல வாசம் கொண்டு வருது. அண்ணாட்ட மட்டன் கொத்தும் இருக்கேன். அன்றைக்கு சொல்லியிருந்தாங்க புதன் சனி ஞாயிறுல வரும். ஓகே சுதா கொத்து கடைக்கு தான் பண்ணுவோம். இனி வேலைக்கு புதன் சனி ஞாயிறு வருவோமா? இனி வேலைக்கு புதன் சனி ஞாயிறு வருவோம். நீண்டே புதன் இல்லை சொன்னி. ஓ டே வேறு கிழமை அது இல்லை. வேலைக்கு நீ புதன்கிழமை மட்டன் வந்து போனா எனக்கு இந்த ரோட்ல ஒரு ஆடெல்லாம் மட்டன் கிடக்கு. இங்கே வந்து பார்த்தா கலண்டரை பார்த்தா வேறு கிழமை ரோட்டில் வேறு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் கட்டாயம். ஓகே இப்போ சாப்பிட்டு வலிக்கிட்டோம். அதே மாதிரியே இருக்கேன்டா கொத்து நல்லா இருக்குது. இது வெல்வெட்டு துறைக்கு தான் வருதுண்ணே. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட நான் நேரம் எத்தனை நாளாக இங்கோட்டு பட் இதுக்கு நிற்க எந்த வெயிலுக்கு எதுக்கு இது வராது வெயில். அதான் அந்த தீவுக்கு போனோம் 70 தீவு. அதை விட அடர்த்தி அணிக்குதுடா. கிட்ட கிட்ட நட்டு இருக்கு புளிஞ்சு பாருங்க எவ்வளோ நிழலாக இருக்கு. உள்ள இருட்டா இருக்கு. பனமர காடுன்ற இதுதான் இவ்வளவு நெடுக்கம். உள்ளுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கு. என்ன பனம்பழம் பழம் மண்டையில் அடிக்கடி. ஓலையில் விழுந்து விட்டா அந்த சிராம்புகள் கீறி அப்பா ஒரு மாதிரி வீடியோட முடிவுக்கு வந்துட்டா மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் தான் காட்டியிருப்பேன். ஃப்யூச்சரில் வேணுமெண்டா வெல்வெட்டுத்துறைன்றது பெரிய இடம். ஃப்யூச்சரில் வேணுமெண்டா கொஞ்சம் டீப்பாக கவர் பண்ணிக்கொள்வோம். இப்போ நேரம் போச்சனடியாக கொஞ்சம் கணக்கான வீடியோ தான் இருக்குது. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இதை சொல்ல போகிறேன் நேராக தான் இருக்கும். போவோம் அடுத்து இன்னும் ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும். அதில் வீடியோ முடிச்சு போடுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களோட இந்த வீடியோ வந்து ஜெஃப் நான்